அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளை மறுமை நாளிலே நாம் நம்முடைய பெற்றோருக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை வாங்கி தர வேண்டுமா? இந்த ஒரே ஒரு அமலை செய்தால் போதும். ஹதீஸிலே வருகின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். எந்த ஒரு மனிதர் குர்ஆனை ஓதி அந்த குர்ஆனின்படி அமல் செய்து வருகின்றாரோ, அந்த நபருடைய பெற்றோருக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய கண்ணியம், அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, நாளை மறுமையிலே அந்த நபருடைய பெற்றோர்களை அல்லாஹு தாலா அழைத்து அவர்களுக்கு அல்லாஹு தாலா கிரீடம் அணிவிப்பான். அந்த கிரீடம் எப்படிப்பட்டது என்றால் சாதாரணமானது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உலகில் ஒரு நபருடைய வீட்டில் சூரியன் இருந்தால் அந்த வீடு எவ்வளவு ஒளியாக, எவ்வளவு வெளிச்சமாக, பிரகாசமானதாக இருக்கும், அதைவிட பன்மடங்கு அந்த கிரீடத்தினுடைய ஒளி பிரகாசமாக இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத், அபூதாவுத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி நாம் சிறிது நேரத்தை ஒதுக்கி நாம் இந்த புனிதமிக்கு குர்ஆன் ஷரீஃபை ஓதி வந்தால் நம்முடைய பெற்றோருக்கு நாம் வாங்கி தரக்கூடிய அந்தஸ்துகளில், கண்ணியத்தில், நாளை மறுமையில் இது மிகப்பெரிய ஒன்றாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல் நாம் ஓதி நாம் அமல் செய்தால் நம்முடைய பெற்றோருக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா கிரீடத்தை அணிவித்து அவர்களை கண்ணியப்படுத்துவான். அதே சமயத்தில் அந்த குர்ஆனை நாம் ஓதுகின்றோம், நாம் அமல் செய்கின்றோம், இதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கின்றது என்று கேட்டால், நாம் அந்த குர்ஆன் ஷரீஃபில் இருந்து ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்திற்கு பகரமாக அல்லாஹு தாலா 10 நன்மைகளை எழுதுகின்றான். உதாரணமாக நாம் அலிஃப் என்று உச்சரித்தால் அதற்கு 10 நன்மை. இவ்வாறாக நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும், ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹு தாலா நமக்காக 10 நன்மைகளை எழுதுகின்றான். அதையும் தாண்டி மற்றொரு ஹதீஸிலே இவ்வாறாக வருகின்றது, இன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபியன் லி அஸ்ஹாபிஹி. சுப்ஹானல்லாஹ். இன்று நாம் ஓதக்கூடிய இந்த குர்ஆன் ஷரீஃப் நாளை மறுமை நாளிலே நமக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுக்கின்றது என்பதை நாம் இதன் மூலம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் இந்த சிறிது நேரத்தை ஒதுக்கி இந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதி வந்தால் அந்த குர்ஆன் நாளை மறுமையிலே, நாளை கியாமத் நாளிலே அத்துணை நபர்களும் வேதனை செய்யப்படும் நேரத்திலே நமக்காக வந்து அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும், பரிந்துரை செய்யும். யா அல்லாஹ், உலகத்திலே இந்த நபர் என்னை ஓதி வந்தார், இந்த நபரை நீ தண்டித்து விடாதே, அவருடைய வேதனை நீ குறைத்து விடு என்பதாக நாம் இன்று ஓதக்கூடிய இந்த குர்ஆன் ஷரீஃப் என்பது நாளை மறுமை நாளிலே நமக்கு வந்து ஷஃபாஅத் செய்யும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சிறப்பும் அந்தஸ்தும் இதற்கு இருக்கின்றது என்பதை நாம் விளங்கி நாம் அதிகம் அதிகம் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி